வணக்கம். சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க, செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய வாராகி வழிபாடு. அதாவது இந்த வாட்டி இந்த தேதியில் டிசம்பர் 19, 20 2 டைம்லேயுமே வருது. 2 பட்டு வர்றதுனால குபேர வாராகி வழிபாடு. இந்த குபேர வாராகி வழிபாடுக்கு நம்ம ரெடி ஆகலாம். எப்படியெல்லாம் சாமி கும்பிடலாம், எந்த மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும், எந்த கோவிலுக்கு போகணுங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தான் நான் நடுவுலையும் சொல்லுவேன், இல்லைன்னா லாஸ்ட்லேயும் சொல்லுவேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாராகிக்கு அதாவது வாராகி தேவிக்கு உகந்த திதி அப்படின்னா அது பஞ்சமி திதி. அது இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே ஆரம்பித்து நாளைக்கு மதியானம், அதாவது வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும் இருக்குது. ரொம்பவே வெள்ளிக்கிழமை வர்றதுனால ரொம்பவே நல்ல நாளுங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த திதி பஞ்சமி திதி வருது. கோவிலில் போய் சுவாமி கும்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைத்தது அனைத்துமே கைகூடி வரும். இந்த பஞ்சமி திதி நாளில் எந்த நாளில் வருதோ அந்த வாராகி அம்மனுக்கு எதுக்கு ரொம்ப சிறப்பு, நினச்சது எதுக்கு சீக்கிரமாக நடந்துடுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நாளில் வருதோ அந்த நாளுக்குரிய தேவதைகள் இருப்பாங்கள. வெள்ளிக்கிழமைனா சுக்கிர பகவான், இப்போ செவ்வாய், இப்போ வியாழக்கிழமைனா வியாழ பகவான். இவங்களில் எந்தெந்த கிழமை வருதோ அந்தந்த தெய்வங்கள் அவங்களும் சேர்ந்தே நம்மளுக்காண்டி பிரார்த்தனை பண்ணி நம்ம பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேற்றுவாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு. பார்த்திங்கன்னா, வாராகி அன்னையே வாரி வாரி வழங்குறாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை வாராகி வழிபட செல்வம் ரொம்பவே கிடைக்குதுங்க. வெள்ளிக்கிழமை செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி அருளை பெறணுன்னா வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமையும் கும்பிட்டுக்கலாம், வெள்ளிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே சிறப்பு. என்று பஞ்சமி தினத்தில் வெள்ளிக்கிழமை அன்று வாராகியை வழிபட அருளும் சேர்ந்து கிடைக்கும், மகாலட்சுமி அருளும் கிடைக்கும், நினைத்ததும் நடக்கும். இந்த நாளே சுக்கிரனுக்குரிய தினமாக கருதப்படுவதால் சுக்கிரனின் அருளும் கூடுதலாகவே கிடைத்துவிடும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராகி தேவிக்கும் மகாலட்சுமிக்கும் பிடிச்சமான மொச்சையை நன்கு வேக வச்சு தேன் கலந்து அதை வாராகி அன்னைக்கு நைவேத்தியமாக படைத்து வணங்கினா நீங்கள் நினைத்தது நடக்கும். ரொம்பவே சிறப்பு. அன்னைக்கு இதை மறக்காமல் செஞ்சுருங்க. நீங்கள் அதே மாதிரி வாராகி அன்னைக்கு உகந்த பஞ்ச தீபம் ஏற்றணும். அப்புறமா சாம்பிராணி கற்பூர ஆரத்தி காட்டணும். அத்துடன் வாராகி அன்னையின் மந்திரங்கள் அல்லது ஏதாச்சும் ஒரு பதிகத்தை படிக்கணும். வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கும் இந்த வழிபாட்டை வெள்ளிதோறும் தொடர்ந்து செய்து வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாராகி துணை இருப்பால். சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து இருக்கும். கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, மன கஷ்டம், எதிரியால் பிரச்சனை, நான் நினச்சது நடக்கலை, நான் ஒரு வீடு வாங்க போகிறேன்னா அது உடனே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அன்னைக்கு இந்த நாளில் வாராகி அம்மனுக்கு நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சாமி கும்பிட்டிங்கன்னா பூமி தொடர்பான வழக்குகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக வரும். முக்கியமானது இதுதாங்க. மேலும் வீட்டு வாசல் தேடி தானாகவே உங்களுக்கு வெற்றி சேர்ந்து வரும். காயத்ரி மந்திரம், வாராகி காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்ப்போமா. வாராகி அம்மனை நான் மேலே சொன்னது எல்லாமே வைத்து அவங்களுக்கு நைவேத்தியம் வைத்து சாமி கும்பிட்டா மட்டும் போதாது, இந்த காயத்ரி மந்திரங்களையும் சொல்லிக்கோங்க. ஓம் சியாமளாயாய் வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 3 முறை மட்டும் இந்த 3 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையும் கைகூடி வரும். வாராகி அன்னையை தினமும் காயத்ரி மந்திரம் கூறி வழிபட எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். விரோதிகள் கூட உங்களுக்கு நண்பர் ஆயிடுவாங்க. தைரியங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்குங்க. நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ச்சியாக
ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு எனது சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களின் ஒருவரான வாராகி தேவியை பஞ்சமியில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பு அப்படிங்கிறது லலிதா தேவி புராணத்திலேயே நம்மளுக்கு கூறப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான திதிகள் வரும். அதில் இந்த பஞ்சமி திதி மிகவும் சிறப்பானதுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எல்லா பதிவுகள் நல்ல பதிவுகள்லாம் உங்கள் வீடு தேடி வரும். கண்டிப்பாக அதை பார்த்து இந்த நைவேத்தியங்கள்லாம் செய்து நீங்கள் அம்மன் அருள் பெறணுங்கிறது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வீட்டிலே கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. என்னையால் கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே செய்துக்கோங்க.